அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதிய கை தொழுதக்கா வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கு மகண்ட மார்வோம் சிறுகண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான பூணுலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா தானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்து கண்ணி விநாயகா வந்தருள்வாய் பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீர மாநகரில் வந்து பிறந்து தண்டகாரணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் அண்டர்கள் போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி பச்சாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார்தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கும் மகனே முத்தாடை தந்த அடியாளே ஆள் கொள்வாய் முருகேசயன் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது சம்போ அறிவோம் நாமே
ஹரிராம உண்புகளில் பாடா தந்தனை தனை தாளம் போடு தாளம் தந்தனை தனை தாளம் போடு சாமி முந்திய குரு நமக்கு முக்கான பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு பரமேஸ்வரனா ஓம்காரநாதத்தினாதமாய் வந்துதித்த நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூறுவே கணபதியே என் கூறுவே கனவிலையும் நான் மறவே குணவதி யாரு முகவா குஞ்சரமே உமை பாடு பாடுவோமே ராமா உன்னை பலகால உமை தொழுவே தேடுவோமே ராமா தேசமெல்லாம் உருவோமே ராமா உன்னை உருவோமே ராமா ஐயனே குற்றம் குறையாகிறாமோ புத்தகுரா சுவாமி ஆதியில வேதநாதா
கோதண்டனே கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு மஞ்சன முகமழகி ஆயந்தங்க மதலகினி கண் கொடுத்த காலி கதை கருண கண்ணில் பிறந்தவளே உச்சினி மகாளி மனமாதிலே புறத்தாண்டவள மூன்று முகம் தம்மட தன்னாதில நடுத்தரு கொள்விருக்கும் நாயகியம் கூடாது நாவதிலே பேச்சு பெற்ற திருமகன் மனைவிலக்கு மாயாண்டி மாயாண்டி மதலகினி சபை பாடறியாம் படி பாரி அம்படி பாரி பாடறியாம் படி பாரி பாலகி மாறி அம்மா பாட்டில் உள்ள வகை அறிவே வகையார் சுவாமி பாடறிய நாளை தன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுதறிய வீட்டில் உள்ள வகை அறிவே ஏடறிய நாளையிலே ஏடறியா உங்களை எழுத வைத்தார் என் குரு சுவாமி ஐந்து நல்ல வயதாதிலே அறியாத பிராயத்திலே என்னை அறிவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவை நான் வரவே அச்சுதந்த வாத்தியாரை கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்தான் சுபனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் ஒரு நாள் மறப்பதில்லை எஞ்சொரு நாள் மறந்தாலும் இணை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாத மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியாரே சொல்லி தந்த வாத்தியாரே நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை சுவாமி கச்சுதந்த வாத்தியார் கச்சுதந்த வாத்தியார் நாவி குரு நமக்கு தென்னிந்தியா நெல்வேலி ஜில்லாவா தென்காசி மாவட்டத்தில் சீமையங்குயலு கடலா தென்காசி சீமையங்கும் காதி பெற்று செந்தாளை பூச்சொரியும் சிவநல்லூர் நகரில் வாழும் இல்லிசை காவிகள் எல்லாம் திருத்தம் போட்டு
தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியோர்களே, தொழில் படித்த கலைமான்கள், பாலகி மாரியம்மாள் அடுத்தரு முப்புடாதி வாசலில குடியலை போதினமதியில ஆணி முதல் செவ்வாய்க்கிழமையில சாஸ்தாங்கதை பாட போறோம். சபையோர்கள் கேட்டிடுங்கோ. அம்மாளுட வாசலில ஐயன் கதை பாட போறோம். அனைவர்களும் கேட்டிடுங்கோ. பாடுகிற பாட்டலில அழுது குற்றம் வந்துட்டாலும் பாலகிய என்ன வேணும் சொல்லுகிற சொல்லாதிலே சொல் குறைகள் இருந்தாலும் குழந்தையா என்ன வேணும் அறிதினம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்தினம் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் சொல் பின்னால் வந்துட்டால் சொல் முன்னால் வந்துட்டாலும் ஆறு விலை 100 குற்றம், ஆறு விலை 100 குற்றம் உங்களை ஆதரிக்க சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சபையோர்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால தோழர்களே, வாலிப இளம் சிங்கங்களே, வயதான சிங்கங்களே, இந்த பத்தமடையிலே கொலுவிருந்து வரக்கூடிய பத்தமடை நடுத்தருவிலே கொலுவிருக்கும் கன்னி விநாயகர் உச்சினி மகாளி முப்புடாதி மாயாண்டி சுடலை மாடசாமி திருவாலயத்திலே சரி உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள். ஆமா ஊருக்கு பழசாக இருந்தாலும் கோயிலுக்கு புதுசா வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. சரி ரொம்ப நாளா இந்த கோயில்ல வில் அடிக்கணும்னு எங்களுக்கும் ஆசை. ஆமா கோவில் ஆடுங்குல கோமரத்தார்கள் மக்களுக்கும் ஆசை. இந்த சமுதாய மக்கள் எல்லாம் போன வருஷம் சரி நாமல் வில்லிசைக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். வர முடியல, நம்மளுக்கு வர முடியல. சரி இந்த வருஷம் முன்கூட்டியே நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டும் என்று கயத்தார்ல ஆமா நம்ம அண்ணாச்சி உமா முத்து வடிவேல் அவர்கள் சரி நம்ம வில்லை எப்படியாவது இங்க கொண்டு வந்துடணும், இந்த பத்தமாடா அந்த உச்சிமா இந்த முப்படாத வாசலுக்கு கொண்டு வரணும்ல என்று 10 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்துக்கோங்க. அந்த நிர்வாகிகள் எல்லாம் சொல்லி நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் அம்பாள் நம்மளை எப்ப கூப்பிடுதாலும் அப்பதானே வர முடியும். இந்த சமுதாய மக்கள் எல்லாம் ஆகையினால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து சரி வேலிக்கு அதிபதியாகிய வெள்ளாளர் வம்சத்தை சேர்ந்த வந்து உதித்து சில சீமான்கள் ஆமா அட்வான்ஸ் கொடுத்ததே எனக்கு தெரியாது. நம்ம அண்ணாச்சி 5-6 பேர் வந்தாவோ கயத்தாறு காந்தாரியம்மன் கோயிலுக்கு நான் போகும்போது அண்ணாச்சி வீட்டுக்கு மதிய சாப்பாடு விருந்து. உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள் வேறு அறிஞர்கள் கவிஞர்கள் பாடி இருப்பார்கள். எல்லாரும் பாடி இருந்து ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஆமாப்பா ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். சரி ஒருத்தங்க ஆடிக்கிட்டு படிப்பாங்க, ஆமா ஒருத்தங்க பாட்டு மட்டும் பாடுவாங்க சொல்லுவாங்க. ஆட்டம் இருந்தா பாட்டு இருக்காது, பாட்டு இருந்தா ஆட்டம் இருக்காது. அதுக்குத்தான் இழுக்குள்ள பாட்டுக்கு இசை நன்றி என்று சொன்னார்கள் என்று சொல்லுவாங்க. பத்தியடா எந்த சாமியும் கோயில்ல வில்லுக்காரங்க ஆடுனா தான் நான் சாமி ஆடுவோம்னு ஒரு சாமியும் சொல்லலையே. இவங்களே வளையத்து பிடிச்சல ஆடுறதுதான் வளையத்தை பிடிச்சுக்கிட்டு பந்தத்தையும் கையில சேர்த்து வச்சுக்கிட்டு ஆடும். பந்தம் மேல இருந்து கிளறி சுட்டு வச்சிடணும். வில்லிசையின் பேரு வில்லிசையோ சொல்லிசைன்னு இருக்காங்க. நீ பாட போறியோ நீ பட வில்லடியோ மல்லடின்னு இருக்காங்க. பாட போறியோ சாமி ஆடும் போதுதான் ஆக்ரோஷமா படிக்கணுமே தவிர ஆமா பாக்கி உள்ள நேரமெல்லாம் ஆடிக்கிட்டே இருந்தா கதையை என்னைக்கு படிக்க? அந்த கதை எப்படி தெரியும்? தெரியாதுல. ஆகையினால ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள், சொல்வார்கள். கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார். ஆமா உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள் இந்த பத்தமடைக்கு என்
குருநாதர் சொல்லிக் கொடுத்த இந்த கலைகளை என் சித்தறிவுக்கு எட்டியபடியாக நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தும் கற்றவளும் அல்ல. கிடையாது. நான் ஒரு சின்ன பிள்ளை. எங்களால் முடிஞ்சது தெரிந்த அளவு அடியால் பாடுகின்றேன். நாம் பாடும் பாட்டிலே பழுது குற்றங்கள், சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், முன்சொல் பின்னால் இருந்தாலும் பின்சொல் முன்னால் இருந்தாலும், சாரீர குற்றங்கள் இருந்தாலும், எந்த குற்றம் இருக்கோ இல்லையா சாரீர குற்றம் கண்டிப்பா இருக்கலாம். எத்தனையோ ஊரில் நம்ம பாடி பாடி நமக்கு தொண்டையெல்லாம் கட்டி இருக்கோம். எந்த ஊர் தண்ணின? பல ஊர் தண்ணியா? பல ஊர் தண்ணியா? பல ஊர் தண்ணியா? எத்தனையோ உலகத்துல ஊர்ல படிச்சோம், அந்த தண்ணியை நம்ம குடிக்கத்தான் செய்தோம். அப்படிதான் இருக்கும். அதோட ஓய்வில்லா பாட்டு. ஆமா, கொஞ்சம் கரடு முரடா இருக்கலாம். சரி, ஆனா அம்பாள் அனுக்கிரகத்தால இதுவரைக்கும் அந்த குற்றம் நம்மளுக்கு வந்ததும் இல்லை. அப்படியா? சாப்பிடுறதே நயம் தண்ணியா வாங்கி சாப்பிடுங்க. 6 விலை 100 குற்றம். அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாதி மதிமான் மல்லுவோம் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதல் என் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் அவையோ 5 மைந்தர்கள் தோளினில் புனூல் இலங்க. ஒரு கோயில்ல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் முதலாக குடியழைப்பு அப்படின்னா சாஸ்தாங்கதை தான். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்காங்க. சொரிமுத்து ஐயனார் பிறக்கணுமா? சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும். எல்லாருமே கோயிலுக்கு வந்தாச்சு. ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்துக்கு வருமா? 8 பேர் வந்துருவா. அதனாலதான் முதலாகவே சாஸ்தாங்கதையை ஆரம்பிக்கின்றார்கள். 2 மணிக்கு சாஸ்தா பிறக்கணுமா? சரி, கூட்டம் இருந்தா தான் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம், இல்லைன்னா அவங்க பாட்டு திண்டாட்டம். அதனால வந்திருக்கால அப்படியே சாஸ்தா பிறக்கிறது வரைக்கும் உட்கார்ந்துருங்க, வீட்டுக்கு போயிடாதுங்க. எவனோ டயம் கழியுது பாத்துக்கோங்க. சாஸ்தா பிறந்தா தான் கூட ஐயா துணைக்கு வருவாரு. இல்லன்னா அங்க முக்குல பியாயி நிக்கும் பாத்துக்கோங்க. சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புனூல் இலங்க புத்திரனாக வந்துதித்த சாஸ்தா கதையை பிரித்து சொல்வோம். சிவமாலோ
சுடரோலி விதனில் ஆரே மார்க்கண்டையன் கொலுவிருந்தார் நந்தி படைகளோடு போதேகனோ நந்தி படைகளோடு போதேகனோ அங்கே 4 லட்சம் கோடி பேய் படையா சபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ ஆகாய ஆகாய அன்னை கெங்காலே வாரபோது கைலாச வாசலில் அறை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பைய திருநடனம் ரம்பையவா வருவாளா நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாளா உல்லாசமா மேனகையா வருவாளா மிருதங்கமோ சரஸ்வதி சரஸ்வதி சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இரவில் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்டம் மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் அகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தி உமையவளோடு பகவான் திருக்கைலாசத்திலே கொலுவிருந்தார். அவருடைய கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமாளோ 14 லோகை படைத்தார். 224 புவனங்களையும் ஈசன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் சிவன் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் பைக்குள் வாழும் சிசுவையும் படைத்தார். முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் ஈசன் படைத்து ஆண்டவனாகிய பகவான் 14 லோகங்கள் எல்லாம் சரி ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராட்சிகள் அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடுகளோடு அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்து ஆண்டவனை வழிபட இறைவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கின்றார்கள் நாமளை பெற்ற தந்தைமார்கள். சிவன் வடிவத்திலே தந்தையை படைத்து சிவசக்தி உச்சுமாகாளி முப்படாதியம்மாள் வடிவத்திலே அந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. நாமளை பெற்ற தாய்மார்களையும் படைத்தார். நாமளுக்கு ஆண்டவன் 6 அறிவை கொடுத்து 3 வாசையை படைத்தார். சரி என்சான் உடலை கொடுத்து 1 சான் வைத்த படைச்சார். 1 சான் கும்பிய படைச்சிருக்காரு. அதுக்குத்தான் இந்த பாடுபட வேண்டிய இருக்கு. அப்படியா? பாடுபடாம எந்த பலனும் கிடைக்காது. 10 வரல பாடுபட்டு 5 வரல கஷ்டப்படணும். கஷ்டப்படாம ஒரு காரியமும் ஆகாது. அதான சொல்ல 10 வரல பாடுபட்டு 5 வரலால அள்ளி சாப்பிடணுமா? அப்ப கஷ்டப்படணும்ல. ஐயா உழைச்சாதா 10 ரூபாய் பார்க்க முடியும். ஆமா இல்லனா முடியாது. இல்லட்ட கல்லிக்கு கர்மாய படணும். உழைக்கணும் நல்லா சாப்பிடணும். ஆமா உழைக்கணும் 10 கைட்டு உழைக்கணும். ஆமா நல்லா சாப்பிடணும். சாப்பிடணும்.
இல்லாட்ட நமக்கு குடிக்க கஞ்சி உண்டா கிடைக்காது. அப்ப கஷ்டப்பட்டாதான் 10 ரூபாய் பார்க்க முடியும், உழைக்க முடியும். இல்லாட்ட பார்க்க முடியாதா? உழைக்கணும், நேர்மையா உழைக்கணும். குறுக்கு வழியில உழைச்சோம்னா ஒரு நாள் அது கூட நிக்காது. ஆமா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா தம்பி, திருட்டு உலகமடா. அப்படியா? தெரிஞ்சு நடந்து கொள்ளடா. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? அப்ப எதுவுமே குறுக்கு வழியில போக கூடாது. முன்னால ஆளு இல்ல, அப்படியா? உங்களை பார்த்து சொல்றேன், குறுக்கு வழியில போக கூடாது. நேர்மையா உழைக்கணும். ஆமா, குறுக்கு வழியில உழைச்சா ஒரு நாள் அது கூட நிக்காதான். பாத்தீங்களா? ஓ, அதுக்கு தான் அப்படி சொல்லிருக்காங்களா? அதுக்குத்தான் 10 விரல் கொடுத்திருக்காரு. பாடுபட்டு 10 விரலால பாடுபடணும், 5 விரலால அள்ளி சாப்பிடணும். ஓ, 5 விரலால அள்ளி சாப்பிடணும். அப்படி இறைவனாகிய பகவான் நாம் இருந்து வாழ்வதற்காக சரி 7 உலகத்தை ஈசன் படைத்தார். இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், ஆமோ, வைகுந்த லோகம், வாயுலோகம், அருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம். இதான் பூலோக நாடு. அப்படி 7 உலகை ஈசன் படைத்து அதனை 3ஆக பிரித்தார். ஆமா, அதலை, சுதலை, ஆதி பாதாளம் என்னும் 3 உலகை படைத்தார். அதான் அண்ட கடாச்சங்களே. அதலை என்றாலே ஆகாய லோகம், சரி. சுதலை என்றாலே மத்திய லோகம், ஆமா, நாமல் வாழக்கூடிய பூமி. பூமி பூமி ஆகாயத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல். மத்திய லோகத்திலே நாமளுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமை, ஆமையா. அவனுக்கு 16 வயது வரைக்கும் சிறப்பாகவே வளர்த்து அந்த 16ஆம் வயதிலே பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று வல்லரக்க ராஜனுக்கு உலகத்திலே குல தலைவனாக அரக்கனவே மாள போறான். அரக்கனுக்கு வயதோ 16 வயது. பால பருவங்கள் போய் பருவ காலங்கள் வந்து விட்டது. அந்த காலத்துல 21 வயசு 23 வயசு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு செல்ல கல்யாணம் ஒண்ணு முடிச்சு வைப்பாங்க. ஓ, செல்ல கல்யாணம். ஏன் தெரியுமா? குடும்ப பொறுப்பு அவனுக்கு வருதா அப்படிங்கிறதுக்காக 16 வயசுல முறப்பொண்ணு இருந்தா இன்னாருக்கு இன்னாருன்னு தாலி கட்டி வச்சிருவாங்களாம். ஓ, இன்னாருக்கு இன்னாருன்னு. இப்ப கொஞ்சம் பார்த்துதான் கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படி? எல்லாம் மருமகமாருக்கு பயந்துதான். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஓ, மருமகமாரு பயந்து அதான பார்த்தேன். மாமியால தூக்கி பின்னால வச்சிடப்படாதுல சொல்லுவாங்கல்ல, அடுப்புல தூக்கி வச்சிருவாங்கன்னு. அதுக்குதான் கொஞ்சம் பார்த்துதான் இனிமே நடக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்ப 16 வயசு கல்யாணம் எல்லாம் ஆகாது. 26 வயசுல முடிக்கணுமா கல்யாணம். ஓ, 26ல. இப்ப 23ல மாப்பிளைக்கு கல்யாணத்தை முடிச்சேன்னா அரசாங்கத்துல வந்து நம்மள பிடிச்சுக்கிடுவாங்க. ஏ அப்பா, அதெல்லாம் சட்டம் கிடையாது. இப்போ சட்டம் எல்லாம் மாறி போச்சு. ஆமா, அது நல்லது தானே, உண்மைதானே. ஆனா அந்த காலம் அதுவெல்லாம் கிடையாது. அசுர அரக்கனுக்கு நாட்டை ஒப்படைக்க வேண்டும், பட்டத்தை சூட்ட வேண்டும். ஏமனா நம்மளுக்கு வயசாகி போச்சு. ஆமா, வாழும் பிராயங்கள் போய் வயோதியாக கூடிய காலமாச்சு. ஆமா, அரக்கனுக்கு பால பருவங்கள் போய் பருவ காலங்கள் வந்து விட்டது. பருவகாலம் வந்துருச்சா? ஆகையினால அரக்கனுடைய அம்மான் மகளாகிய அந்த பவள கன்னியவே கொண்டு வந்த அரக்கனுக்கு திருப்பூட்டி கல்யாணம் செய்து அரக்கனை சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். செங்கோல் ஒப்படைத்தார். மகனே வல்லரக்கா, மகனே வல்லரக்கா, செங்கோலு உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு. சிம்மாசனத்தை கொடுக்கணும்னு பார்க்க ஒண்ணு ஏத்துக்கிட மாட்டேங்குது. அப்படியா? எதுக்கு? பெட்டி கனமா இருக்கான். இல்ல, இந்த சிம்மாசனத்தை கொடுக்கலாம்னு பார்க்க ஒண்ணும் வேங்க மாட்டேங்குது. பெட்டி அகலம் காணாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, உயரம் கூடுதல். இது எனக்கு இது போதும். இனிமே வர முடியாத உயரமா இருந்தா காலை தரிசிட வேண்டியதுன்னு பெட்டி காலை. ஆதி பாதாள லோகத்திலே அசுரகுல தலைவனாக அரசு செய்து வாரானே.
தோற்ற பஞ்சம் தாலி விற்றும் பீலி விற்றும் தலையளவு பஞ்சம் ஐயா பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம் அசையும் கொடுமையால கொடுப்பக்கிறதின்ற பஞ்சம் அரக்கன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்தானோ அன்னையில இருந்து மழை இல்ல மழை கிடையாது. இன்னைக்கு தென்காசி குற்றாலத்துல சரியான மழை பார்த்துக்கோங்க. செல் வந்திருக்க 1 மணி நேரத்துக்குள்ள அங்க இருந்து வெள்ளம் வந்துடுது. ஆரம்பிச்சிருக்கு. அருவில தண்ணி ஆர்ச தாண்டி விழுதாமியா. நாங்க வரும்போது லேசா தூவிச்சு. ஆமா. 10 மணிக்கு வரும்போது மொத்த மழையும் வந்துருச்சு. நீங்க எல்லாம் இருக்கியா மழை எப்படி பெய்யும்? தென்காசியை கடந்து வந்த உடனே தெக்க கடை வரைக்கும் மழை தான். இவங்க 5 பேரும் ஊரை விட்டு கிளம்பி வந்தாங்க, அங்க மழை பெஞ்சிடுது. ஆமா. நாளைக்கு ஊருக்கு போனாங்கன்னா மழை வெறிச்சிரும் பார்த்துக்கோங்க. அப்படியா? எவ்வளவு புண்ணியவானா இருக்காங்க. நீதி நேர்மை. சார் நம்ம பிள்ளை என்னைக்குமே நல்ல பிள்ளைகள் தான். தயவு தாட்சியம் உண்டுலா. செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் முதலாக ஏன் மழை இல்லை? எதுக்கு? அரக்கன் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நாள் பார்க்கல, தினம் குறிக்கல, நல்ல நாளை எதிர்பார்க்கல. ஆமா. சித்திரை மாதம் ஜனர்ந்த புனர்பூசம் அஷ்டமி நவமி 9 உற்சவம் ஜோதி கடகம். சரி. இந்த ஆகாத கிரகத்திலே அவன் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த வல்லரக்க 9 படி அமைத்தார்கள். ஆமா. இந்த 9 படியும் 9 நவக்கிரகத்தை கொண்டு வந்து படியாக அமைத்தார். இப்ப படியா போட்டு இவன் 8 படியை ஒழுங்கா மிதிச்சான். சரி. 9வது படியில யார் இருக்கா? சனியா. 7 பகவான் 2 எழுத்துக்காரன் சனி பகவான் இருக்கார். இப்ப அட்டமாத்த சனியம்ல சிம்மாசனத்துல அமரப்புறம்ங்கிற ஆணவத்தோடு 9வது படியை ஓங்கி மிதிச்சான். வாங்கி மிதிச்சா பத்தியா? அப்பமே பிடிச்சான் பாருங்க இவனுக்கு. அட்டமாத்த சனியா 6:45 6:15. ஓ 6:45 6:15. அந்த அசுர அரக்கனுக்கு சனி பகவான் ஏறிட்டு பார்த்தார். பிடிக்க போறா அரக்கன் சங்கடத்தை அடைய போறா. செய்யும் போதே 12 வருட காலம் பஞ்ச வந்து சேர்ந்து ஐயா. பஞ்ச வந்தா மக்களுக்கு எப்படி பணம் இருக்கும்? எப்படி இருக்காதா? மக்கள் கையில 10 ரூபாய் செலும்பு இருந்தா தானே கோயிலுக்கு வந்தா வில்லுக்கார பிள்ளைக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க. 1.5 வருஷம் கொரோனாவில் வாங்கின கடத்தையே இன்னும் அடைக்க முடியல. வட்டிக்கார அடேங்க அப்பா, கொரோனா வந்துச்சு, குடிய கெடுத்துச்சு. 1.5 வருஷம் ஒரு பக்கமும் போக முடியல. ஆமா. உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்கு அடிக்கு, கடையை வச்சா கூட 4 கடை வந்துருது. ஆமா. ஒண்ணும் விளைவுக்கு வழி இல்லை. அதான் கருவேப்பிலை வித்தாலும் அந்த பழங்கள் வேணும் இருக்கான். கருவேப்பிலை காய்ச்சலையே எங்கனே விற்க மழை வந்ததுல கருவேப்பிலை தலைக்கும். அதே மாதிரி 1.5 வருஷம் கொரோனாவிலே இந்த பாடுபட்டோம்னா பெரும்பாடுபட்டா 12 வருஷம் மழை இல்லைன்னா என்ன ஆகும்? உள்ளாத பஞ்சம் வரும். அசுர அரக்கனாட்சியிலே பஞ்சம் ஏற்பட்டது. 56 அரசரெல்லாம் அல்லரக ராஜனுக்கு பகுதி கொடுக்கலைய, நடக்கலைய, பணம் கொடுக்கலைய, கேட்கலைய, பணம் கொடுக்கலைய, பணிந்து நடக்கலைய. அல்லரகராசுதனோ பெட்டிய பாப்பான பணமெல்லாம்
பகுதி கொடுக்கல, என்னை பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, ஏனென்றும் கேட்கல, உடனடியாகவே நீ பரயோசி அடித்து பகுதியை வாங்கி வர வேணும் ஐயா. பண்ணா வல்லரக்கா, பகுதி கொடுத்தா அடியை வாங்கிட்டு வாரேன், பதிலுக்கு எதுவும் கொடுத்தா ஏய் மந்திரி, மன்னன் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது, கிடையாது. பகுதி கொடுக்காத இவர்கள் பல்லை உடைத்து வாரும். இருசா கொடுக்கலன்னா இழுத்துட்டு வாரும் கட்டியவர்கள். நல்ல புரிய கட்டி எடுத்துட்டு வா. வல்லரக்கு சொன்ன போதே அப்படி ஆட்டும் என்று அரக்கனுடன் மந்திரியும் அவனிகன தேசமெல்லாம் அசுரகூர மக்களுக்கு சத்தம் கேட்டு பாதாள உலகத்தில அரசர் எல்லாம் ஓடி வந்து நடக்க மாட்டோம். ஏய் மந்திரி, போய் சொல்லு உங்க அரக்கங்கிட்ட, என்ன தைரியம் இருந்தா பகுதியை கேட்டு உண்மை இங்க அனுப்பி வைப்பார். யார் உங்க வர சொன்னா? மன்னன் வர சொன்னார். உங்க மன்னனை பகுதி கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம், இருசா கொடுக்க மாட்டோம், ஏன் என்று கேட்க மாட்டோம். திஜுமுகாவர்ணை வாழ்ந்த போது நீதி, நேர்மை, தயவுதாட்சிணைகள் இருந்தது. மாத மும்மாறி மழை பொழிந்தது, வருஷம் 3 பூ விளைந்தது. நாங்களும் பகுதியை கொடுத்தோம். அக்காலத்திலே மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பொழிந்தது? வேதங்கள் ஓதுகின்ற வேதியருக்கு ஒரு மழை பொழிந்ததா? வேத பிராமணால் ஒரு கல் சிலைக்கு முன்னாலே நின்று கொண்டு அவர் படித்த வேதங்களை விடாமல் ஓதி லட்சம் உரு சொன்னா கல் சிலைக்கு உயிர் வருமா? அப்பேற்பட்ட வேதங்கள் ஓது வேதியருக்கு அந்த காலம் மழை பொழிந்தது. அவருக்கு ஒரு மழை. நீதி நெறியர் மதுரை ஆண்ட பொற்கை பாண்டியனுக்கு ஒரு மழை பொழிந்தது. அவருக்கு ஒரு மழை. கற்புடைய மங்கையர்களுக்கு அந்த காலம் மழை பொழிந்ததா? மாதம் கற்புடைய மாதவருக்கு ஒரு மழை. அது என்ன மாதம் கற்புடைய மாதவர்கள்? அப்படியா? கற்புடைய மங்கையர்களுக்கு அப்படின்னா கற்பு கரிசினா யாரு மாமா? கற்பு கரிசினா யாரு? யாரு நல்லவா? நல்லவதா. கற்பு கரிசினா யாரு? ஏ கற்பு கரிசினா யாரியா? வீட்டுக்காரன்னு சொல்லுமா? வீட்டுக்காரன்னு சொன்னா கோவப்படுவாங்களா? அப்படியா? வீட்டுக்காரன் நினைப்புல அந்த கண்ணகி நடானே புலானே அப்படி சொல்ல அத நான் யாட்டி கூட்டி ஒண்ணு சொல்லுவேன். இருந்து வந்த உடனே வீட்டுக்காரன் நினைப்போட வந்து கேறும்பாங்க. அப்படியா? ஆமா. அப்படி சொல்லணும்ல. சேனல்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சேனல்? உம்மா இப்ப நீங்க வீட்டுக்கு போனோனே கேப்பாளுவே அண்ணாவி கேக்கால. இது சொல்ல வேண்டாமா? கற்பு கரிசி யாருன்னா என் வீட்டுக்காரன்னு சொன்னானே உம்மா உலகை கொண்டு அடிக்க போறாள். வீட்டுக்கே ஏத்த மாட்டா, நடவாதே ஏத்த மாட்டா, வெளியே நின்னும்பா. உன்னை பேரத்துக்கு பிறந்த வச்சு போடுவான். அது மாதிரி பக்கத்து வீட்டு பையன் கொண்டு எடுக்க அந்த டிவியை கொண்டு வீட்டுல கொண்டு காட்டுவான். அப்படியா? பக்கத்து வீட்டு பையன் எடுக்கானா? நம்ம பேரப்புள்ள ஒரு பேரப்புள்ள. அம்மா எனக்கு இன்னைக்கு தானே தெரியுது. அப்படியா? வீட்டுல கொண்டு காட்டுவானோ? ஆமா, வீட்டுல கொண்டு காட்டுவாரு. தாத்தா பிள்ளாம் சொல்லிருக்காரு, பிள்ளாம் படிச்சிருக்காரு. அங்க போய் நின்னுக்கிட்டு ஒரு மாதிரியா சொல்றாரு. அப்படி சொல்லுவார்ல அவரு. மாத கற்புடைய மங்கையர்கள் அப்படின்னா யாரு? கல்லானாலும் கணவன், முல்லானாலும் ஊமான் என்று மதிக்கும் தாய்மார்களுக்கு, அந்த தாய்மாருக்கு கணவனே கண்கண்ட தெய்வமனை எந்த பெண்ணும் மதிக்கிறாளோ அவர்களுக்கு மழை பொழிந்ததாம். ஏயா மழை பேயும்டா பேயுமா? யாருக்கு? கற்பு கரிசிக்கு.
நல்லா கேளுங்க. கருப்பு கரசிக்கான் அப்பா கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த அம்மா மதிச்சான்னா அந்த ஐயா எப்படி இருந்திருப்பாரு? அந்த புள்ளியா எப்படி இருந்திருப்பாரு? இப்ப நீங்க வரத்துக்கு தூக்கி போட்டு மிதிப்பமானதான் வருது. இவன் அந்த வரத்தான மதிக்கிறதுக்கே தோணல. இல்லடா இந்த குணம் கட்டவன் அப்படித்தானே வாரா. வீட்டுக்காரர் வடக்க மதுரைக்கு போயிருந்தா தாய்மார்கள் கணவன் செல்லும் திசையை பார்த்து நீட்ட மாட்டாங்களா காலை? சில கிழவி காலை நீட்ட மாட்டாங்க. அவர் போன பாதையை பார்த்து நீட்டினா அவரை மிதிச்சது மாதிரியா. இப்ப அது தோஷம் வந்துருமா? அதுக்குத்தான் வடக்க மதுரைக்கு போயிருந்தா வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. ஆமா. தெக்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தா தெக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்களா. அந்த தெற்கு நோக்கி கணவன் பேரை தாய்மார்கள் அந்த காலம் சொல்ல மாட்டாங்க. புருஷன் பேரை சொன்ன புழுத்துல சாவா. அவர் வேறு சுப்பிரமணிய பிள்ளைன்னு இருந்தா சுக்குன்னு கேட்க மாட்டா. அந்த சுப்பிரமணிய பிள்ளைக்கு கருப்பையா பிள்ளைன்னு இருந்தா கருப்பட்டின்னு கேட்க மாட்டாங்க. அப்படியா? புதிய சாமின்னு இருந்தா புலின்னு கேட்க மாட்டாங்களாம். காட்டை கட்டி மலையை கட்டி பேசுவாங்க. அப்ப இந்த வேலு பிள்ளை இருந்தா என்ன சொல்ல மாட்டா? வேலைன்னு சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டாளா? வேற என்ன சொல்ல போறா? வெங்காயம் சொல்ல மாட்டா. அதெல்லாம் சொல்லுவா. வெங்காயம் தான் சொல்லுவா. இப்போலாம் சொல்லுவா. இப்ப புரிஞ்ச பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏ பெரியவனா ஏ மடசாமி இப்ப ஏன் வேற சொல்றாங்கன்னா அதுக்கும் அர்த்தம் இருக்கு. இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த பழைய படத்தை பாருங்க. ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்ன உள்ள படத்தை சுவாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க கணவனை. சுவாமி நாதா என்று அழைப்பார்கள். அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் வந்தது. ஆமா அத்தான் என்று அழைத்தார்கள். இப்ப அத்தாமன்னு சொன்னாலும் கோவப்படுதாரு. அச்சாமனாலும் கோவப்படுதாரு. மாமான்னு கூப்பிட்டாலும் கோவப்படுதாரு. இது எதுக்கு தேவைன்னா இப்ப எல்லாருமே பேர சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரவியப்பா சோதியப்பா அதே போன்று இந்த காலமும் மழை பொழிகிறது. யாருக்கு? அரிசி விட்டுடும் அந்தனருக்கு ஒரு மழை பொழிந்தது. அந்தனருக்கு அப்படின்னா அவங்க வேதிய பிராமணால் கிடையாது. குற்றாலம் பாவனாசுக்கு போகும்போது முன்னோர்களுக்கு உள்ள கடமையை செய்ய போனோம்னா பிள்ளைவாள் பூணூல் போட்டிருப்பாங்க. அவற்றை போய் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணி வணங்கிட்டு வரலாம். அவங்க வேதம் படிச்சிருந்தாங்க ஓதிடுவாங்க. ஆமா. அதே மாதிரி சரி குலாளர் மக்கள் அவங்களுக்கு வாத்தியாருங்கிற பட்டம் உண்டு. அவங்களும் சமஸ்கிருதம் படிச்சிருப்பாங்க. வேதங்கள் ஓதுவாங்க. நம்ம கருமத்தை கழிச்சிருவாங்க. கம்பரும் சொல்லுவார்கள். இந்த பூணல் போட்டவங்க அத்தனை பேற்றையுமே நம்ம போய் படிக்கலாம். சமஸ்கிருதம் படிச்சிருப்பாங்க. கட்டக்காரர் பாருங்க சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணத்துல அவரும் ஒரு பூணூலை போட்டு கொஞ்சம் குடும்பிய வளர்த்து கொண்டே போட்டாருன்னு வைங்க. அவரு நான் தான் ஐயரும் பாரு. அப்படி சொல்லக்கூடாதுல. அப்படி சொல்லக்கூடாது. அந்த பாவம் நமக்கு பத்தியாளா துட்டு வரும்போது எந்த தொழில் பார்த்தானே ஐயா அவனு சொல்லட்டுமா? நீங்க நினைச்சா 2 மாடி என்ன 3 மாடியே கட்டலாம். மாசம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. நாங்கெல்லாம் அண்ணன் காவடி அண்ணனுக்கு போனா தான் உண்டு. அதனால நீங்க 12 மாடி கட்டலாம். நீங்க நினைச்சீங்கன்னா 12 மாடி கட்டலாம். வல்லவன் பம்பரம் மணல்ல ஆடும். எங்களுக்கு தான் கால உள்ள நரம்பெல்லாம் தேஞ்சு போச்சு. என்னத்த ஆடற? அதுக்கு தான் குடுக்கும் தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா? கொடுக்கும். கூரையை பிச்சுக்கிட்டு மல்லாக்க படுத்து பாருங்க கொடுக்கும். அந்த சொல்லுக்கு சொல்லுவாங்க அப்படி. தெய்வம் நம்மளுக்கு உழைப்பை கொடுக்கும். ஆமா ஆமா. உழைப்பு வந்தாலே வருமானம் வரும். வருமானம் வரும். உழைப்பு தான் உயர்வு. உயர்வு. அப்படியா? ஆமா. அதுதான் சொன்னாங்க அப்படி. சரி அப்ப அதுக்கு என்ன 12 மாடி வேணும் கட்டுவோமா? 12 மாடி கட்டினாலும் அவங்க தானே வச்சுக்கிட்ட போறாங்க. நம்மகிட்டே தர போறாங்க. அவங்க லெவலே வேற. அவங்க லெவலே வேற வேற. ஆஹா நாங்க தூரம் ஒதுங்கிட்டோமே அவங்க கிட்ட நிக்கலையே. வட குளத்துக்கு அம்மாய்க்கு போயிட வேண்டியதான் நமக்கு. குளத்துக்கு அம்மாய்க்கு உங்க லெவல கண்டு அது ஒரு அரை சொல்லி வாங்கணும். கொடிமலையில வீட்டை கட்டிக்கிட்டு அதனாலே மந்திரி இந்த அரக்கன் இப்படி வாழ்ந்த நாளையில இருந்து நீதியும் இல்ல நேர்மை இல்ல தயவுதாட்சணை இல்ல. வரும் ஐயா மந்திரி வரும் ஐயா மந்திரி வார்த்தை ஒன்று சொல்ல ஆண்டவன் பகவான் அருளாலே 12 ஆண்டு
ஆண்டு காலமாகவே பஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஆமையா விஜமுகாவர்ணை வாழ்ந்த போது சரி சண்டால அரக்கை என்னைக்கு சிம்மாசனத்துல இருந்தானோ அன்று முதல் இன்று வரை மழை இல்ல. நாட்டுல மழை கிடையாதா? பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம், பணம் கொடுக்க மாட்டோம், யானென்றும் கேட்க மாட்டோம், கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம், கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம், அவனை கீழ் பணிந்து நடக்க மாட்டோம். உங்க அரக்கனுக்கு மண்டையில் பிறந்திருந்தா மல்லுக்கு வர சொல்லு, நெஞ்சில் துணிவிருந்தா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு. சொல்லு இன்னும் ஒரு முறை இருசா கேட்ட ஆள் அனுப்பினானே, ஆனா சொன்னா இலையில வச்ச அப்பளமா அவனை நொறுக்கிருவோம். நொறுக்கி பார்த்தார் மந்திரி. என்னையா அந்த வரத்து வராங்க? ஆமா நிலையத்து வாரா இவங்க பக்கம் போனா நம்ம இனிமே தப்பிக்க முடியாது. ஆமா அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு போனா அவன் விரட்டுதான். இங்க வந்த இவங்க போர் போர் நிக்காங்களே, போர். அப்ப இனி என்ன செய்யலாம்? அங்க போர். இந்த அரக்க நாட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு ஆபத்து. இவனை நாட்டை விட்டே வனத்துக்கு விரட்டணும். வனவாசம் போனவன் வந்தாத்தா உண்டு, வரலனா இல்ல கிடையாது. காட்டுக்கு போறவன் கடுவா புலிக்கு இரையாகி போகட்டுமே அப்படி என்று எண்ணங்களை கொண்ட மந்திரி அரக்கன் பக்கம் ஓடி வந்து பகுதி பணம் கேட்டு போனே எடுத்து வராரே, பணம் கேட்டு போனே எதிர்த்து சண்டை செய்ய வாராரோ. ஏய் மந்திரி, என்னை பார்த்து சண்டைக்கு அழைத்தார்களா? திரட்டு நம்படையை. மன்னா ஆத்திரக்காரங்களுக்கு புத்தி கட்ட முன்ன பின்ன யோசிக்க மாட்டாங்க. அவங்க 56 அரச மன்னர்கள், நீங்களோ ஒரு நாட்டு மன்னர் ஐயா, ஒரு தேசத்து மன்னர் ஐயா, ஜெயிக்க முடியாது மன்னா. நம்ம சண்டைக்கு போனமான சயனிகள் நமக்கு இல்ல, யுத்தத்துக்கு போனமான யுத்தப்பட நமக்கு இல்ல, மல்லுக்குத்தான் போனமானா எம் மல்லுப்பட நமக்கு இல்ல. சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பால வேண்டாம், இடசூரி வண்டி வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், கட்டாரி சூறு வேண்டாம். அண்ணா ஒத்தையில நீங்க நின்று உலகத்தை ஆள வேண்டும். சண்டை சடவு ஈட்டி பாலா இடசூரி வங்கி கத்தி கம்பு கட்டாரி சூரி எதுவும் வேண்டாம். கட்டாரி சூரி வேண்டாம். நீங்க நின்று உலகத்துல வீட்டுக்கா போறிய சாஸ்தா பிறகாம போகப்படாது. சாமி சுத்தி சாமியை கும்பிட்டு உட்காருங்க கொஞ்ச நேரம். சாமியை கும்பிட்டு உட்காருங்க.
கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம். சாஸ்தா பறக்காம வீட்டுக்கு போனீங்கன்னா பேய் பின்னாலே வந்துரும். டீ வர்றோம், நான் கொண்டு சொல்ல உட்காருங்க. கத்தி கம்பு கட்டாரி சூலி வேண்டாம். தண்ணி தண்ணி கொடுங்க ஐயா, உங்களுக்கு உட்காரட்டும். ஈட்டி வேண்டாம், பாலம் வேண்டாம், இடசூரி வஞ்சி வேண்டாம். அப்படி 56 அரச மன்னர்கள் உங்களை எதிர்த்து சண்டைக்கு வருகிறார்கள் ஐயா. ஆமோ, என் பேச்ச கேளுங்க. பிறகு நான் முணங்கிக்கு நின்னுச்சுன்னா அந்த பிள்ளை சொல்லிச்சே கேட்கலன்னு திரும்பி வராதாங்க. நம்மளே பேயா அலையிற திருக்குள்ள என்ன பேய் வரப்ப நம்ம பக்கத்துல. அப்ப இது பியாயா நம்ம பக்கத்துல. அவன் பார்த்தான் வல்லரக்க. அமையோ, ஆண்டவனை பார்த்து அரும்பெரும் தவங்களை செய்ய வேண்டுமா? செய்யணுமா? அவனை இவனை அலைவதை விட சிவனேன்னு போய் உட்கார்ந்துடலாம். அந்த சிவனால நம்ம பாடுபடுத்தாரு. ஈசனை பார்க்கணுமானா எங்க போகலாம்? எங்க போகலாம்? யமகிரி மலைக்கு நாம் போக வேண்டும். ஓய், யமகிரி மலைக்கு 6 வருஷமும் இருந்து தவங்களை செய்தாக வேண்டும். ஆமா என்று வல்லரக்கனை அழைத்து சொல்ல, அமையோ ஆட்டும் என்று ஆட்டும் என்று சன்னியாசி கோலம் கொண்டு காவி உடையணிந்தான், மாலை போட்டான், திருநீச்சு காப்பணிந்தான், செந்தூர பொட்டு வைத்தான், பொட்டு வைத்தான், ராட்சூதனோ கம்பத்தை தோளில் வைத்தான், பூசைக்கு பொருட்களோடு அரிசியோடு புட்டு வாரானே வல்லரக வார போது நேரமல்ல அவன் அருகில் வர கூதைய சொல்லாத நேரமல்ல அவனுக்கு சொல்லாம பெண்ணொருத்தி நெருப்படுத்தி அவன் முன்னால வரவும் கண்டா, 3ஆம் தெரு கடந்து 4ஆம் தெருவாதிலே அரசதல பாட்டி அவன் தும்முதான 5ஆம் தெருவாதில 5-6 பெண்கள் கூடி அழுது கொண்டு வாரார்கள். 6ஆம் நல்ல தெருவாதிலே தங்க குதையோ 7ஆம் தெருவாதிலே யானையும் ஜன்னலுமா எதிரே வர கண்டானே. 8ஆவது தெருவாதிலே கோடு போட்ட கரும்பூனை சொல்லையா
குறுக்க வருது. ஆ, ஆ. போற நேரமெல்லாம் பூனை குறுக்கத்தான் வரும். என்ன செய்ய? அப்படியா பூனை வருது அப்படி. அவனுக்கு 9ஆம் தெருவாதியில வீட்டை விட்டு வரும்போது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வந்த போதுதான் பூனை பசக்கு பசக்கு குறுக்க வருது. அப்படியா குறுக்க அதானே வீட்டுக்குள்ள போமா கண்ணால கண்ட காலை ஒடிச்சிடலாம். காங்க முடியல. எப்படித்தான் குறுக்க வருதுன்னே தெரியல. பூனையை பிடிக்கவே வேண்டாம்டா. கட்டக்காரர் கட்டையை எழுதி படக்குன்னு ஒரு போட்டு போட்டா போச்சு. அதான் பூனை குப்பையில வச்சுருந்தாங்களா. 9ஆம் தெருவாதியில ஆரி குரு காஞ்சி சத்தம் கேட்டிடுமா. தாவேதி தெருவாதியில தெருவாதியிலே பாம்பு படம் எடுத்து ஆடிடுமா. ஆடோதையா நாடு நகரம் விட்டார் சுனைகளித்தான் அடந்தவனம் சோலை கண்டான். சொல்ல கண்டு 7 மலை வனம் கடந்தான். யமயகிரி மலைக்கு வருகிறான் அரக்கன். அந்த யமயகிரி மலையில ஆலமரத்தின் அடியில தவப்பொருட்களை எல்லாம் இறக்கினான். தவச்சாலையை அலங்கரிக்க வேண்டும் என்று குளித்து நீராடினான். தவச்சாலையை அலங்கரிக்கின்றான். எப்படி சாந்தி கொண்டு நல்ல தரை மேலகி பாலாலே தரை தரமேலகி பன்னீராலே கோலம் போட்டு அவை கொண்டு நல்ல தரமேலகி பஞ்சலாலே கோலம் போட்டு பஞ்சலாலே கோலம் போட்டு அவன் கோலம் போட்ட குத்துவாளை நாயகரை நிறநாளி நிறமரக்கா நிறமரக்கா பிரச்சனைகள் எடுத்து வைத்தான் எடுத்து வைத்தான். அவன் கோலம் போட்ட இடமாதில 6 கோலம் பீடம் போட்டான். அதுல கம்பத்தடி நிறுத்தி கோலம் போட்ட இடத்திலே ஆண்டவன் சிவபெருமாளையே எண்ணி ஒரு பானை பொங்கலிட்டான். ஆண்டவன் சிவபெருமாளையை எண்ணி ஒரு பானை பொங்கலிட பொங்கப்பானை வெடித்த போது சகனம் என்று அறியாத இது வேகாத பானையாக இருக்கலாம். வெடித்தாலும் குற்றமில்லை. வெடித்திட்டாலும் குத்தமில்ல. தேங்காய் உடைத்தான் கண்ணோடு நொறுங்குகின்றது. சில்லு சில்லா போகுது. இந்த தேங்காய் எப்படிக்கு சிதறுகின்றதோ சிதறதோ அதே போன்ற அரக்கன் சிரசும் சிதறுமா. ஆமா அதை அறியாத வல்லரக்கு இந்த தேங்காய் தேரபொடி தேங்காவா இல்ல தென்னை மரத்து வாக்கோ
தெரித்தாலும் குற்றமில்லை. ஆமா கற்பூரம் கொளுத்துகின்றான், காற்று வந்து அணைத்தது. ஆமா நாம் செய்யும் பூசை ஈசனுக்கு கொடுத்து வைக்கல. கடவுளுக்கு ஏத்து கடவுளுக்கு கண்ட கண்ட சகனமெல்லாம் கண்ட கண்ட காலால தள்ளுதான் ஆண்டவனை தான் நினைத்து வல்லரக்கராற்றுத கம்பத்தடி மேலே எல்லாம் கனத்த சபை பாங்குலைக்கு மேலே எல்லாம் பனை உருண்ட தேங்காய் மேல மஞ்சள் கூரை எலுமிச்சங்கனிய வைத்தான். எலுமிச்சங்கனிக்கு மேல இனியா கொட்ட கடுகு மேல எல்லாம் குறுங்கடுகு ஒன்று வைத்தா கடுகு மேல எல்லாம் மணி பருப்பு வைத்தார். மணி பருப்பு மேல புத்தமல்லி இதழ வைத்தார். புத்தமல்லி இதழ மேல புட்டப்பாக்கு கோழி முட்டை ஒன்று கோழி முட்டை குண்டு ஊசி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டினான். ஊசி முனை மேல் வலதுகால் பெருவிரலை ஊன்றினான். நாசி அணைக்கு அரக்கன் ஊசி தவத்தை செய்தான். ஒரு மாதம் 2 மாதமும் அல்ல, இல்ல ஒரு வருடமா 2 வருடமா, ஒரு வருடங்கள் 2 வருடங்களும் அல்ல, 6 வருட காலோ தவம் செய்து 12 வருட காலோ பகவானை மனதில் எண்ணி உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மறக்காமல் தவம் இருந்து வாரானே. ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா அரக்கேன் செய்யும் தவத்தை பாரோ. அரக்கேன் செய்யும் தவத்தை பாரோ. சுவாமி ஈஸ்வரனே ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரும். ஏழை செய்யும் தவத்தை பாரும். சுவாமி படிகளுக்கும் படிகளுக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரும். இறையலுக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா ஏழை செய்யும் ஏழை செய்யும் தவத்தை பாரும். சம்போ சங்கரா அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா.
என்று சிவபெருமாளையே எண்ணீரார் வருட காலங்கள் வரைக்கும் தவம் இருந்தான். ஆமோ அரக்கன் செய்யும் தவமோ ஆதி கைலாசமே கிடு 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 நடுங்குது. ஆமா பார்த்தார் சிவபெருமாள் பகவான் கைலை மலையை நடுங்கும் அளவுக்கு இங்கு யார் தவம் உரைக்கின்றார்கள்? யார் இருக்கா யார் இருக்கா? ஞானத்தால் அறிந்தார் ஈசன் தவத்தை கண்டார். ஆகா ஆகா என்ன இதனால் இதுவரைக்கும் தவம் இருக்கும் அரக்கனுக்கு நாம் வரம் கொடாமல் இருந்து விட்டோமே. சரி இந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்க இப்பவே நாமல் போக வேண்டும். இப்பவே நம்ம போனோம். ஆண்டவன் வரும் பொழுது பார்த்தால் பார்வதா தேவி பராசக்தி சுவாமி ஆண்டவா பரம்பொருளே இறைவா இந்த சாமன் அடிச்சாமோ சதிசாம வேலை ஏமசாம நேரம் இலை குலுங்கா சாமம் இலை குலுங்கா சாமம் மணி கரெக்டா 12 மணி ஆச்ச. ஆமா ஐயா மணியை பாருங்க 12 1 இலை குலுங்கா சாமங்களா லஞ்சு தின்னா லஞ்சு இருக்கும். வாசியை பார்க்காமலே சொல்றேன் மணி 12 தானே. வாசியை பார்க்காம யார் சொல்ல முடியும்? நான் பார்க்கல ஐயா வாசிக்கு டைமே சரியில்லை. வாசியை பார்க்காம டயத்தை சொல்ல முடியுமா? வாசி என்னைக்கே ஓடுச்சு சுத்தத்தான் செய்யும் ஒரு நாள் ஓடாது. அந்த முள்ளுதான் சுத்திட்டு வருமா? வாசி என்னைக்கு ஓடும் எல்லாரும் கையில பிடிச்சு கட்டியிருக்காங்களே எப்படி ஓடும்? ஆமா அப்படி சொல்லுங்க முள்ளு சுத்தும். அதான் சுத்திட்டு வரும். ஆண்டவனாகிய பகவானை அழைத்தார். ஆமா ஐயோ அம்மா பார்வதி என்னையா என் மீது உனக்கு சந்தேகம் வேண்டாம். வேண்டாம் அதோ பார் என்ன யமகிரி மலையிலே ஆலமரத்தின் அடியிலே அடியில ஒரு அசுரனாகப்பட்ட அரக்கன் தவம் இருக்கிறான் அம்மா. ஆமோ நான் அவனுக்கு வரம் கொடுக்க போறேன். சரி ஆண்டவா சரிவா அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம்? காலையில போகலாம் மத்தியானம் போகலாம் சாயந்தரம் கூட போகலாம். சரி அப்படியே போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமூல கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறாரே தலைவாசல் இருக்காரா? அவற்றை சொல்லல ஒரு வார்த்தை. இளைய மகன் மடி வேலவன் இருக்கானே சரி அவற்றை ஏன் சொல்லல? சொல்லலாம்ல நம்மளுக்குள்ள 1000 இருக்கலாம். நான் போயிட்டு வரேன் செவரை பார்த்தாவது இந்த பக்கம் போயிட்டு வரமுன்னு சொல்லலாம். நீங்க சொல்லலையா? அப்படி சொல்லாம பெரியாம வந்ததால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா அந்த அரக்கன் கைலாச வரணுமானா உங்கள் ஏவல் பிள்ளை சரி உங்க நந்தி பகவானை போய் அழைச்சிட்டு வர சொல்லுங்க. அந்த நந்தியை போய் கூட்ட சொல்லுங்க. அழைக்கணும் என்று சொல்லி ஆண்டவன் பகவானோ நந்தியை அழைப்பாரா. அருமையான நந்தி தேவா நந்தி என் ஏவல் பிள்ளை அமையா ஐயா யமகிரி மலையிலே சரி என்னை எண்ணியே ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகின்றான். 6 வருடமா இருக்கானா? அவனை உடனடியாக நீ கைலாசம் அழைத்து வர வேண்டும். ஆண்டவா அவன் ஒரு பூலோக பிறவி நான் ஒரு கைலாச பிறவி. எப்படி கூட்டு வர முடியும்? அவனை என்னோடு நான் எப்படி அழைக்க முடியும்? அதுக்கெல்லாம் பயப்படாதப்பா. அதுக்கெல்லாம் வரம் தாரேன் அப்பா. இருக்கு இதோ இந்த 2 குளிகைய அரக்கன் கையிலே கொடுத்து கன்னத்திலே ஒதுக்கி கொண்டானே. ஆனா அவனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். உன்னோடு கைலாசம் வருவார் என்று ஆண்டவன் வழி அனுப்பினார். நந்தி பகவான் குளிகையை வாங்கினார். யமகிரி மலைக்கு வருகின்றார். யமகிரி மலையாதியிலே இருந்து தவன் செய்து வாரான் ராஜனுக்கு. மக்கள் எல்லாம் பாசுபஞ்ச 12 வருஷமா தவம் இருந்தாமலா பூமியிலே உள்ள மண்ணெல்லாம் அவனை சுத்தி ஒரு புத்தா வளர்ந்திருக்கு. அந்த புத்துக்குள்ள அரக்கன் தவம் இருக்கும் பொழுது அவன் மேனி எப்படி இருக்கு? அவனுக்கு பல்கள் எல்லாம் பாசுபற்ற மங்கள் சடைகள் பெண்ண அண்டையில சில குருவி அண்டவங்கள் கட்டிடுமா கொண்டையில் சில குருவி கூடு கட்டி முட்டையிட 5 தலை சென்னாகும் அடைகாத்து ஆபாதியில முளைத்த புல்லு 4 முளை வேரோட அல்லாதியில முளைத்த புல்லு 10 முளை வேரோட அடினா
மாவில் முளைத்த புல்லு அங்கமெல்லாம் உச்சியில முளைத்த மரம் உள்ளாங்கல் பூச்சொரிய உள்ளாங்கால் முளைத்த மரம் உள்ளாங்கால் மரம் அவனுக்கு உச்சியில அரக்கன் தவத்துக்குள்ளே ஓம் சிவாய நமக என்ற நாமந்தான் தெரியுது. அவன் பார்த்தார் நந்தி பகவான் இல்லையா அரக்கன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையே அரக்கனை காணாமல் தேடி தவித்தார். இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்போனோ தேடினார் ஓடினார் எப்போ காண்பேனோ எப்போ காண்பனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையா தேடினார் ஓடினார் எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே இன்னமும் காணலையா என் மகனே வல்லரகா இருந்த தவம் ஈசன் உன்னை செய்த தவம் போதும் சிவனார் உன்னை கடியதவம் கடவுள் உன்னை அழைத்தாரோ அங்கே நந்தி தேவன் அழைத்த போது தவம் இருக்கும் வல்லரக நம்ம பேரை யாரோ சொல்லி கூப்பிடுதா அப்ப நாமளுக்கு வரம் கொடுக்க நாதன் பகவான் வந்து விட்டாரா பகவான் தான் வந்துட்டாரோ ஆண்டவனை இவன் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஆமா நந்தி பகவானே நாதன் பகவான் தான் என்று எண்ணி யாரடா காலே பகவான் வந்துட்டாருன்னு ஓடோடி வந்தாமலா இங்க நந்தி பகவான் காலை ரஜப வாகனமா நிக்க ஐயோ பகவான் வந்தமே ஒரு பாலா போற காலை வந்து நிக்க இது யாரா இருக்கலாம் எவரா இருக்கலாம் ஆண்டவனா இருந்தா உச்சில கொம்பு இருக்குமா இந்த காளைக்கு கொம்பு இருக்க இந்த உலகத்துல உள்ள காளையெல்லாம் வாய் பேசுதா ஆமா இந்த காளை வாய் பேசுத அப்பது யாரோ எவரோ தெரியலையே யாரோட காளை எங்கண்ணே காளை எவரோடமா இங்கு வந்த இங்கு ஆடு போல வந்த தெய்வம் வந்த கலைந்ததென்ன ஆளை போல் வந்த தெய்வம் கலைத்ததென்ன கலைத்ததால
பொறுப்பா பொறுப்பா பொருடா. நீ 12 வருஷமா தப இருந்தவன். ஆமையா எனக்கு சாபம் கொடுத்தா பலிக்கும் அப்பா. உன் தவத்தை கலைக்க நான் இங்கு வரவில்லை. உன்னை அழைத்து வரும்படி ஆண்டவன் என்னை இங்கு அனுப்பி வைத்தார். பகவான் அழைக்க சொன்னாரா? பகவான் உண்மை அனுப்பி வைத்தாரா? அப்ப நீர் பகவான் இல்லையா? கிடையாது. நான் தானப்பா வானலோக தேவன் ஈசனுக்கு ஏவல் பிள்ளை. நான் தான் நல்லி பகவான் சொன்னாரே. நீர் வரும்போதே நினைச்சேன். ஆமா உம் அம்சத்தையும் உம் அழகையும் பார்த்து சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் உம்மோடு வர வேணுமானா எப்படி ஐயா நான் வர முடியும்? அதுக்கெல்லாம் பயப்படாதப்பா. அதுக்கெல்லாம் நான் வரந்தாரு என்கிட்ட இருக்கு. ஏ அரக்கா இல்ல இல்லையா? இதோ இந்த 2 குளிகை இருக்கு பாத்தியா, மாய குளிகை. ஆமா ஆமா. இதே உன் கண்ணத்துல நீ ஒதுக்கினேனா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஒரு ரெக்க முளைக்குமா? நீ என்னோட கைலாச வரலாம். அப்ப வாங்க. ஆமா என்று நந்தி பகவான் சொன்ன போது ஆமோ அசுர அரக்கனானவன் குளிகைய வாங்கினா. நல்லா இருக்க கன்னத்திலே ஒதுக்கி கொண்டான். ஒதுக்கின 3.25 நிமிஷத்துக்குள்ள ஏன் அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கி. ரெக்க முளைச்சிருச்சு. அவனுக்கு நிக்க மாட்டுக்கான், நில கொண்டு இருக்க மாட்டுக்கான். ஆமா ஏ அரக்கா, ஏ அரக்கா, இப்படி நீ மேலும் கீழும் பறந்தனா என்னைக்கு நீ கைலாசம் வர? என்னைக்கு அக்கினி வருத்துவாங்க? எனக்கு முன்ன பின்ன கைலாசம் தெரியாது. ஆமா ஐயா நந்தி தேவா, ஏ நந்தீஸ்வரா, நீரோ கைலாச பிறவி, நான் ஒரு பூலோக பிறவி. ஆமோ அதனால கைலையங்கருக்கு வழிய நீர் தான் காட்டணும். ஆமா இங்க முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். நான் முன்னால போனா நீங்க பின்னால வரணும். கைலாசத்துக்கு 2 பேரும் எங்கே வருகிறார்கள்? எப்படி பறந்து வருகிறார்கள்? ஆதிவெளி கைலகி தாரனாருடைய அதற்கு ஆதிவெளி கைலகி தாரனாருடைய அதற்கு ஏகவெளி கைலாசம் ஈசனுட படியதற்கு நந்திதேவன் முன் வர்றக்க வல்லரகாமில் மரகா 2 பேருமே பறந்தல்லவோ கைலாசம் வருவாரா? கைலாசம் வருவாரா? வாசலுக்கு வருகிறார்கள். அதான் தெய்வங்களுடைய குளிச்சவை. அதுதான் இந்திரன் குளிச்சவை. ஆமா அந்த இந்திரன் பூங்காவனத்திலே வந்து இருகரத்தால் மலர்களை பறித்தான். ஆமோ ஆண்டவன் பார்வதி 2 பேர்களுமாகவே அமர்ந்திருந்து ஆமோ சொக்கட்டங்கள் மண்டபத்தில் சோவி விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். தேவ முனிவர்கள் கூட்டமெல்லாம் உட்கார்ந்து அவர்கள் ஆட்டத்தை ரசித்தார்கள். அந்த தேவ முனிவரெல்லாம் கூட்டமும் ஆட்டமோ நந்தி பகவான் கூட்டங்களை விலக்கி செல்ல வல்லரக்கன் ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி புனிந்த தலை நிமரல கும்பிட்ட கரங்கள் எடுக்காமல் சிவனை வணங்கினார். அரகரா அரகரான்னு சொல்லிக்கிட்டு போறா. அரகரா சிவ சிவா சம்போ மகாதேவா. ஆமோ காலும் அரக்க வல்லமே வந்தா வல்லமே வந்தா குடி வணங்கி சிவனை அமகரிதா வணங்கி அமகரிதா
அடிபணிந்தார். ஆமையா சிவபெருமாள் பார்த்தார், இவன் தானே வல்லரக்கன், இவன் தானே அரக்கன் என்ற அரக்கனை அன்போடு அழைத்தார். எப்படி வரவேற்பு செய்தார்? ராமகனே வல்லரக்கோ, ராமகனே அந்த மாறு பக்கத்தில் என் மகனே ஈசன் பக்கம் வந்த மாறு உன்னுடைய அவன் போலே அடடே உலகத்திலே கண்டதில்லை உலகத்தில என் மகனே வல்லரக்கோ அவன் 4 பங்கு இந்திரன் தவத்திலையோ 7 பங்கு கும்பகர்ணே கோடி பங்கு உனக்கு வேணும் உனக்கு வேணும் இந்திரன் தவத்தை விட 7 பங்கு அதிகம் அப்பா. 7 பங்கு அதிகம். கர்ணன் தவத்திலையும் கோடி பங்கு அதிகம். அம்மா நீ என்ன வரம் கேட்டாலும் கேளுதாரே என்ன ஆண்டவன் சொன்னார் பத்தியடா. ஆண்டவனே அடிபணிந்து பகவானே பரம்பொருளே உங்களோட அருளாலே ஒரு உரையை எனக்கு இல்ல நாடு வேண்டாம் நாட்டில் உள்ள சொத்து வேண்டாம் சுகமு வேண்டாம் சொத்தாள வரமு வேண்டாம் மண்ணு வேண்டாம் மனை வேண்டாம் மண்ணாள வரமு வேண்டாம். ஆண்டவா உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளுமே இல்லை. நாடு நகரம் மண்ணும் மனை பொண்ணும் பொருள் எல்லாமே இருக்கு. எல்லா பவுஸ் இருக்கு. எல்லாம் இருந்த அப்புறம் எதுக்கிட்ட எங்க வர பஞ்சமலைக்கு வந்திருக்கீங்களா? நீங்களாம் பரம்பரை பணக்காரங்க, என்ன பஞ்சமலைக்கு வந்திருக்கீங்க? பிறவே நாங்க தான் பஞ்சமலைக்கு வந்திருக்கோம். பரம்பரை ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியான் இருக்கான். எப்படி பரம்பரை ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியா? அப்ப நீங்க எல்லாம் பணக்காரங்க. நாங்க பணக்காரங்க, ஒரு வீடு கூட கட்ட முடியல இன்னும். அப்படியா? வீடு கட்ட முடியலையா? உங்க அப்பா ஆத்தா கட்டி வச்சிருக்காங்க, நீங்க கட்ட போறீங்க? ஓடு ஓட்ட வீடு வச்சிருக்காங்க. செண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் சொல்றாங்க, 5 லட்சம் ரூபாய். நம்மளால வாங்க முடியுமா? கட்ட முடியுமா? வாங்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம். இவ்வளவு இருக்குமா? அதை விட சிறுசு. அப்படி என்னப்பா வரும்? இல்லையும் சிறிய வாரம் சிறிய வாரம் கொடுக்க வேணும் அதுகளையும் சிறிய வாரம் சிறிய வாரம் கடவுளை கொடுக்க வேணும் உலகிலையும் சிறிய வாரம் சிறிய வாரம் கண்ணா கொடுக்க வேணும் சீரகத்தில் சிறிய வாரம் சிவனாரை கொடுக்க வேணும். அரக்கனவே சொன்ன போது ஆண்டவனும் யாது சொல்வார்? என் மகனே வல்லரக்கா
தெரியாதப்பா அடுகளையும் சிறிய வாரம் கடவுளுக்கு தெரியாதப்பா விலகுலையும் சிறிய வாரம் புத்தனருக்கு தெரியாதப்பா சீரகத்தில் சிறிய வாரம் சிவனாருக்கு தெரியாதப்பா எந்த வாரம் கேட்டாலும் எந்த வாரம் கேட்டாலும் அடையும் பொழுது கடுகு சிறுசி மிளகு சிறுசிங்கிய சொல்லியறக்கா காட்டை கட்டி மலையை கட்டி பேசியப்பா நீ என்ன வர வாங்க வந்தியோ இந்த சின்ன வரத்துக்காகவா இத்தனை வருஷம் நீ தம இருந்த இதாறு 12 வருடமா ஆண்டவா இறைவா வரும்போது நல்லா தான் வாரான் ஆமா வந்தா தான் யானை கோண வரதுக்காக அப்படியா ஆண்டவா சிவபெருமான வாங்க வந்த வரத்தை சொல்ல வேணுமானா ஆமோ சத்தியமும் செய்யணுமே செய்யணும் சங்கரன் பகவானே பகவானோ சத்தியம் செய்தீரானா செய்தீரானோ வரம் சொல்வேனையா சொல்வனையோ தாரவார்த்து கொடுக்கணுமே கொடுக்க வேணும் தாரவார்த்து தந்தையானா தந்தீரா தந்தீரானா வாங்குவோம் சொல்வேனையா சொல்வேனையா உனக்கு யார் மேலப்பா வேணும் ஆதி பராசக்தி மேல வேணும் சத்தியம் உங்க பக்கத்திலே அமர்ந்திருக்கும் உமா மகேஸ்வரியால் மீது எனக்கு சத்தியம் செய்யணும் இப்ப பராசக்தி மேல சத்தியம் கேட்கா ஆண்டவன் இனிய மாதிரி பைத்தியார மனுஷன் ஆமா இவ்வளவு தானே பெருசு நம்ம பிள்ளை தானே ஆமா அப்படி என்ன பெரிய வரத்தை வாங்கிட போறான் எல்லி எளிதாக நினைத்தார் பகவான் பத்தியடா ஆண்டவன் ஆகிய சிவபெருமான் சத்தியங்களை செய்கின்றார் என் மகனே வல்லரக உன்னானே என்னானே உமையவள் தன்னானே பார்வதி மேல் சத்தியமா சத்தியமோ பகவான் உனக்கு தாரே உனக்கு தார கணபதி மேல் சத்தியமா சத்தியமோ கண்டிப்பா வரம் தாரே வரமோ தார வேலவன் மேல் சத்தியமா விரும்பு வரம் உனக்கு தாரே பச்சை தண்ணி கையில் வார்த்தை பகவான் உண்மை சொல்லுவாரா தாராம்பசு பால் கறந்து தாராம்பசு பால் கறந்து ஆதி கடவுள் உண்மை சொல்லுவாரோ அங்க சத்தியம் கொடுத்த போது கண்டாள வல்லரக ஆண்டவனே பகவானே ஆமே பரம்பொருளே இறைவா படைத்த படைப்பால் நான் ஒரு மானிட பிறவி பிறவி அதிலே எனக்கு 2 கரங்கள் உண்டு ஆமோ 2 நல்ல கரங்களில 2 நல்ல கரங்களில வலது கரம் தன்னாதில 5 நல்ல விரல் இருக்கு இந்த 5 விரல் அதற்கு 5 வரம் தந்தால் போதும் ஆண்டவனே பகவானே ஆள் காட்டி விரல் எடுத்து ஆண்டவரே உம நினைத்து சொல்லையா அகிலம் எல்லாம் நீட்டினாலும் அக்கினியா எரிய வேணும் பாம்பு நல்ல பகவானே பஸ்பமா எரிய வேணும் பச்சை மரத்தில தொட்டாலும் பத்தி தீ பிடிக்க வேணும்
கண்ணரும் நினைத்து உலகம் நீட்டினாலும் அதும் மோதித்து பிடிக்க வேணும் சுண்டு விரல் நான் எடுத்தேன் நினைத்து உலகம் நீட்டினாலும் சுக்க நுறுங்கணும் சுண்டு விரல் நான் எடுத்து நேரே உமனி நினைத்து நீட்டினாலும் யாரை நான் தொட்டாலும் யாரை நான் தொட்டாலும் எனக்கு இந்த வரமது வேற வரமோ எனக்கு வேண்டாம் கேட்ட வரங்களை உருவை உள்ள வரமு வேண்டாம் சொன்ன வரமது தந்தால் போதும் சொல்வார் என் மகனே வல்லரகா சண்டாளா மாலை வரம் கேட்பேன்னு பார்த்தா மாலை வரம் கேட்கிறான பாவி இருக்க வரம் கேட்டா கொடுக்கலாம் இறக்கலாம் வரம் கேட்கிறான் புத்திய சொல்லி பார்ப்போம் என் மகனே வல்லரகா எத்தனைய வரம் இருக்கு பெருக்கி வரான் வரம் தர மாட்டேனா அப்பா வல்லரகா என்கிட்ட எத்தனை வரம் இருக்கு வாடி வரம் இருக்கா ஏன் நீ எரிக்கி வரத்தை கேட்கிற என் மகனே வல்லரகா மகனே வல்லரகோ ராவணே வாழ்ந்து வாரோ இளங்காபுரி உனக்கு தாரே ஹரிராமர் ஆண்டு வாரோ அயோத்திய யமதர்மே ஆண்டு வாரோ யமலோகத்தையே குத்தாரே இந்திரங்கையே வாழுதாரே இருத்தவர தலையருக்க யமசோலா யமபாலோ ஆக்கினையே குத்தாரே தவத்தோரே சண்முகனார் ஆனோர் படை வஜ்ராயுதம் உனக்கு தார் செரஞ்சீவி பட்டந்தார் பாப்பிள்ளையானி இருக்க பார்க்கண்டைய கைலாசத்தை கைலாசத்தை கடவுளோட பட்டந்தாரு கடவுளா அடே நீ கைலாசத்தை வச்சுக்கப்பா கடவுளாருக்கு போ ஏ அரக்கா நீ கடவுளா இருந்துக்க மகனே ஆண்டவா வரம் தருவதாகவே எனக்கு சத்தியம் செய்து தாரவா ஆர்த்து கொடுத்தீர்கள் அல்லவா
5 விரலுக்கும் அக்கினி வரங்களை தவிர அடுத்த வர எனக்கு வேண்டாம் ஐயா. ஐயா எரிக்கும் வரங்களை தவிர எந்த வரமும் எனக்கு வேண்டாம். ஆண்டவா சிவபெருமாளே, ஆமையோ வரம் தருவதாகவே பார்வதியால் மீது சத்தியம் செய்தீரே. சத்தியம் கொடுத்தீர்களா? பச்சை தண்ணியும் காராம்பசமும் சேர்த்து உண்மையை சொன்னீரே. கையில வச்சு சத்தியம் பண்ணீரா? சத்தியம் மறக்கலாமா? ஆமையோ சொன்ன சொல்லை மறந்திடலாமா? சொற்கேசா சொற்கேசா சொல்லிட்ட பின்னே மறந்திடலாமா? பரமேசா சொல்லிட்ட பின்னே மறந்திடலாமா? வரம் சொல்லிட்ட பின்னே மறந்திட ஆனை தன்னை அயற்றிடலாமா? ஆண்டவனே அம்மையம்ம சத்தியத்தை மறந்திடலாமோ? அம்மையம்ம சத்தியத்தை மறந்திடலாமா? ஆண்டவனே உண்மை தன்னை அயற்றிடலாமா? உடையோனோ உடையோனே உமையவள் சத்தியத்தை மறந்திடலாமா? வரவே உமையவள் சத்தியத்தை மறந்திடலாமோ? உமா வரவே அடுத்த வார்த்தை எதுவும் சொன்னால் எதுவும் சொன்னா பொல்லாத கோபக்கார